பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, நீதியின் சூரியன், அவருக்கும் மிகுந்த சந்தோஷம். அவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது விரும்புகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி அவர் ஆராதிப்போமா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். நல்லவரே சூத்திரம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறேன் உம்மை, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, என்னை கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, இந்த உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே நான், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இருக்கிற இடத்துல எல்லாம் அர்ப்பணிப்போடு கூட வாயத்திறந்து சொல்லுங்க, ஆமாப்பா, இந்த உலகமெல்லாம் மாயை, உங்கள் அன்பு என் இருதயத்தில் தாங்க. அந்த அன்பு தான் என்னை கனி கொடுக்கவை, அந்த அன்பு தான் என்னை விசுவாசத்தில் பெருக்க செய்யும். கிறிஸ்துவின் அன்பு எல்லாரும் இருக்கிற இடத்துல. அதனால தான் வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம், நீங்கள் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் போடாதீங்க. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அந்த பகுத்தறிவு வரணும்னா நான் மறுரூபமாகணும். எப்படி நான் மறுரூபமாகிறது? அவருடைய அன்பை நான் தியானிக்கும் பொழுது, அவருடைய அன்பை நான் ருசி பார்க்கும் பொழுது, இந்த காலவெளியில் எல்லாரும் தேவ அன்பை ருசி பார்ப்போம். அப்படியே இருந்த வண்ணமாக கேட்குறீங்களா? அப்பா, நான் உண்மை அறியணும்ப்பா, எனக்கு எதோ அறியணும்னு சொல்லிட்டு மனுஷன் அலையிறான். எங்கே கிடக்குது அறிஞ்சு கொள்வது, அதை என்னை ஃபில் பண்ணுமா?
ஃபில் ஆகவே இல்லை. ஏதோ தன்னை பலப்படுத்துவதற்கு, மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வருவதற்கு ஏதோ முயற்சி எடுக்கிறான். அப்படின்னா பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை, அவர் அறிகிற அறிவு தான் என்னை நிரப்பும். எல்லாரும் இருக்கிற இடத்துல தனிப்பட்ட மனுஷனாகிய நம்ம, தனிப்பட்ட மனுஷியாகிய நீங்கள் தேவ சமுத்திர அர்ப்பணிங்க. இப்போ நான் உண்மை அறியணும், நான் உண்மை அறியணும். பவுல் எத்தனையோ படிப்பையும் கரைச்சி குடிச்சு உள்ள எல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஒன்றும் வேலை செய்யலை. சொல்கிறார், எல்லாம் நஷ்டமும் குப்பை. என்னைக்கு கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்தாரோ அன்னைக்கு தான் வெளிப்பாடே உண்டாக்குது. அன்னைக்கு தான் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்ணே திறக்குது. எல்லாரும் கேட்போம், நம்முடைய கண்களை திறப்பார். ஆமென், ஆமென், ஆமென். அப்பா பிதாவை, இன்றைக்கும் ஒரு வார்த்தைகளிலே நேர் எங்களுக்கு பலன் தரப்போவதற்கு நன்றி. தேவ மக்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபுனா யாரு? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர்னா யாரு? யாக்கோபின் சந்ததியார். நீங்களும் நானும் யாக்கோபியர் தான், இஸ்ரவேலர் தான். கவனிங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். யார்? உங்களை பற்றி தான், என்னை பற்றி தான், விசுவாசிகளை பற்றி தான் சொல்லுது. உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். வந்துகிட்டு இருக்கு. கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிட்டார். இந்த உலகத்தை பலனால் நிரப்பும். எந்த பலனால்? கடவுளுடைய அனுக்கிரகத்தின் மூலம் அந்த பலத்தால் நான் சம்பாதிக்கிற இல்லையா விசுவாச ஜீவியம், வெற்றி, வாழ்வு, சுகம், ஏராளம், தாராளம், இது எல்லாத்தையும் இந்த பூமியில் அப்படி நிரப்ப போகிறேன். பற்றாக்குறையில் இருக்கிற தேவ மக்களே, போராடிட்டு இருக்கிறீங்க. தலையெழுத்து அதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, வேத வசனத்தை தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அல்லது ஒரு குடும்பமே அழிஞ்சு போவதற்கு தரித்திரமோ பற்றாக்குறையோ இல்லை சில தீமையான ஆவியின் கட்டுகளில் இல்லை, அப்படி பைபிள் மென்ஷன் பண்ணலை. பைபிள் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னு சொன்னால், என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரம் ஆறாங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா தெரியும் நான் பேசிகிட்டு இருக்கிறது விசுவாசிகளுக்கு. கர்த்தர் யார், என்ன செய்வார், அவர்கிட்ட போய் கேட்கணும். வேதவசனம் சொல்லுது, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தாரேன். மனுஷன்கிட்ட போவாத. இவங்களுக்கு இருதயம் அப்படியே தொய்வாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? மனுஷங்கிட்ட தான் பேசுகிறது. அங்கேருந்து கொஞ்சம் டிரான்சாக்ஷன் நடக்கும், இங்கேருந்து அங்கே கொஞ்சம் டிரான்சாக்ஷன் நடக்கும். இதுதான் நடக்குது. என்னது? என்ன டிரான்சாக்ஷனு? போராட்டம், வேதனை, கவலை இல்லையா? இப்படி தான் ஏதாவது ஒரு ராங் மென்டாலிட்டி, இதை அங்கே போட்டுற வேண்டியது. அப்புறம் அங்கேருந்து இங்கே ஒன்று வரும். மனுஷங்கிட்ட சவகாசம் வச்சிங்கன்னா, அதுக்கு மனுஷனை பற்றி பேசக்கூடாது, மனுஷங்கிட்ட உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஆவிக்குரிய மனுஷங்க இருக்கிறாங்க, அங்கே சவகாசம் வைங்க, அங்கே பேசுங்க. பவுல் அப்போஸ்தலன் இந்த தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்கிறாரு, தீமோத்தேயு அவருடைய குமாரன் வயசில் இருக்கிறாரு, அவர் குமாரனாவே பாவிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அப்பா நீ வீணான இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காத, அந்த கிளவி பேச்சுனா பேசிகிட்டு இருக்காத, கட்டுக்கதை இல்லையா, அது இப்படி ஆகும், இது இப்படி இல்லை, இது லாபமே கிடையாது. எது லாபம்னா தேவனுடைய இந்த நித்திய வார்த்தைகள். அதை தியானி, அதை எடு. இப்போ தியானிக்கிறதுக்கே நேரம் இல்லை.
1 மணி நேரம் 2 மணி நேரம் மனுஷங்கிட்ட உட்காந்து தியானிப்பாங்க பாருங்கள். நீ என்ன செஞ்ச, இது எப்படி பண்ண. இது நமக்கு சௌபாக்கியத்தை கொடுக்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? அப்போ பாருங்கள், யாக்கோபு வேர் பற்றி இந்த வார்த்தை வருது. யாக்கோபு வேர் பற்றி, ரூட்ஸ் ஆஃப் ஃபெய்த். கிறிஸ்தவ ஜீவியத்தில் என் விசுவாசம் ஆழமான வேராக இருக்கும். எப்படி ஒரு செடி பிளான் பண்ணுறாங்க, அந்த பிளான்ட்டு நீடு அதுக்கு என்னன்னா வேறு தான். அந்த பிளான்ட் அந்த விதையிலேருந்து வர்றது என்னென்னா கீழே வேர் போகுது. அப்புறம் தான் பாருங்கள் மேலே அந்த செடி எழும்புது. ரூட்டில் தான் எழும்ப முடியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் வேணும்னு சொன்னால் இல்லையா, உங்கள் ரூட்டு, உங்கள் ஆழமான அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இயேசு மேலே வைங்க. அதான் விசுவாசம். அன்னைக்கு புலம்புறதை நிறுத்திட்டு கர்த்தரை விசுவாசி. என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நீக்குவார். நல்லா கவனிங்க. எதை உன் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா அவருடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு எக்கனாமி ஸ்டேட்டஸ் என் வாழ்க்கையில் உண்டாகலைன்னு சொல்கிறதுக்கு இந்த அவங்கள பாரு, இவங்கள பாரு, அவன் பாரு இப்படி போயிட்டான், அதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னு நினைக்கிய, அதை கொண்டு வந்து வைக்க அது ஒன்றும் வேலை செய்யாது. உன் வாழ்க்கையில் எதை கொண்டு வந்து வைக்கணும்னா தேவனுடைய ஐஸ்வர்யத்தை. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தேவனுடைய ஐஸ்வர்யம்தான் என் குறையை நீக்கும். பாருங்கதா, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இல்லை, உன் திறமை இல்லை, உன் திறமை கிடையாது. திறமையை கொடுத்தவரே அவருங்க. அப்போ கொடுத்தவரை விட்டுவிட்டு நம்ம திறமையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கவனிங்க. அப்போ இந்த வேர் எப்படி உருவாகும், எப்படி ஆழமாக போகும்? ஜெபம், வேத வாசிப்பு, இதுதான் தேவனோடு கூட ஐக்கியப்படுறது. இந்த ஐக்கியம் இதுதான் என் வேற என்ன பண்ணுது, ஆழப்படுத்தி ஆழமாய் பாய்ந்து அப்படி நங்குரம் போல் அவரை பிடிக்கிறேன். அதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் தயவு செய்து விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. 2வது, இந்த வசனத்தில் பார்த்தோன்னா இஸ்ரவேல் பூத்து காய்த்து, பிளாஸ்மிங் அண்ட் க்ரோத். பாருங்க, கடவுள் நம்மளை பூக்க செய்கிறார், காய்க்க செய்கிறாரு. அதாவது என்னன்னா, இது என்னன்னா கனி கொடுக்க வைக்கிறாரு. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கனி இல்லாத ஜீவியம் இல்லை, கனி கொடுக்கறது. அதனால தான் பூத்து காய்த்து. இது என்ன பண்ணுறது, நான் எப்படி என் வாழ்க்கையில் பூத்து காய்த்து, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும். Just as a plant grows from a seed to a full grown tree that bears fruit. எப்படி ஒரு விதை முழுசாக வளர்ந்து மரமாகி கனி கொடுக்குதோ, இதே ப்ராசஸில் தான் ஒரு விசுவாசி போகும். அதாவது எப்போ நான் பூத்து காய்க்க முடியும்னா, எனக்குள்ள அந்த ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை, அவ்வளோ. அந்த ஆவிக்குரிய ஜீவியம் செத்து போயிடக்கூடாது. அந்த ஆவிக்குரிய ஜீவியம் என்ன பண்ணிடக்கூடாது, அது தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் தான் நீ அங்கே பூக்கிறதும் காய்க்கிறதும் இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இங்கே ஆவிக்குரிய ஜீவியம் எங்கே இருக்குன்னு தேட வேண்டியதாக இருக்குது. ஆவின் மனுஷன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லையா, நேச்சுரல் மேனுக்கு என்னென்னத்தையோ எல்லாம் கொடுக்குறோம். சில விஷயம் கொடுத்து தான் ஆகணும். தூக்கத்தை கொஞ்சம் கொடுக்கணும், சாப்பாடை கொடுக்கணும், ஓய்வு கொடுக்கணும், பயிற்சியை கொடுக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ ரொம்ப அத்துமீறி போச்சு. கேட்குறது என்னென்னமோனா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது பிடிச்சி இழுக்குது, மாம்ச இச்சை இழுக்குது. அது கொஞ்சம் செஞ்சிருவோம், இது செஞ்சிருவோம். ஆனால் ஆவிக்குரிய மனுஷனை தட்டி எழுப்புறதுக்கு தேவ சமூகத்தில் எங்கே நீங்கள் செலவு பண்ணுறீங்க? அப்போ எப்படி இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும்? இன்றைக்கி அநேக மனுஷ ஜீவியத்தில் இந்த ஆவிக்குரிய மனுஷன் அங்கே பலனாக இல்லாதனால தான் பிரச்சனை. உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு பிரச்சனை, உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு பற்றாக்குறை, உன் வாழ்க்கையில் வர்ற வியாதி, பலவீனம், முன்னேற்றத்துக்கு இல்லாததுக்கு காரணம்னா ஆவிக்குரிய மனுஷன் அங்கே ஸ்ட்ராங் இல்லை. நீ ஸ்ட்ராங் ஆக்கலை.
நீ இந்த அவங்க தான் தப்பு இவங்க தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காலோ. வாட் அபவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? நீ எங்கே இருக்கிற? எப்படி இருக்கிற? கடவுள் பேசுகிற சத்தம் கேட்குதா? உன் எண்ணம் எப்படி எண்ணமாக இருக்குது? கொஞ்சம் கவனிக்கணும். கடைசி என்ன சொல்கிறாரு? உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இது ரெண்டை செய்யுங்க. விசுவாசம், ரெண்டாவது இல்லையா அந்த ஆவிக்குரிய ஜீவியம். இந்த ரெண்டையும் செய்யுங்க. என்ன நடக்குதுன்னா, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வருது. இது ரெண்டுமே செய்யாமல் அந்த நாட்களுக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? நீங்கள் நிறைய பேர் அப்படி தான், இது ரெண்டும் செய்கிறது கிடையாது. ஆனால் எப்போ வரும் எவ்வளோ நாள்? இப்படி தான் என்னுடைய பாதி சதாப்தம் போயிட்டு, இப்படி தான் என்னுடைய முன்னோர்கள் இருந்தாங்க. அதே தான் என்னையும் தொடருது. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேலை செய்யலையோ? அதை ஸ்டாப் பண்ணணும்னா ஆரம்பிங்க. இன்றைக்கே அவர் மேலே வைக்கிற அந்த விசுவாசத்தை, ஆவிக்குரிய ஜீவத்தை தட்டி எழுப்புறத முக்கியத்துவம் கொடுங்க. இல்லையா? என்ன நடக்கும்? உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் உண்டாகும். பாருங்கள், இஸ்ரவேல் அப்படி தான் கொடுக்குறார். ஜஸ்ட் அஸ் இஸ்ரேல் வாஸ் கால்ட் டு பி எ லைட் டு த நேஷன். தேசங்களுக்கு அவன் ஒளித்தரும் விளக்காக இருக்கணும்னு கூப்பிட்றாரு. பிலீவர்ஸ் ஆர் கால்ட் டு ஷேர் த லவ் அண்ட் த ட்ரூத் ஆஃப் காட் வித் அதர்ஸ். பாருங்கள், இப்படி தான் நம்ம இம்பேக்ட் பண்ண முடியும். அப்போ பாருங்கள், எப்படி உலகத்தை நம்ம இம்பேக்ட் பண்ணுவோன்னு சொன்னால், கடவுளுடைய அனுக்கிரகம் உள்ளே வந்துடும். உள்ளே வந்துன்னு வேலை நடக்கும். இந்த அனுக்கிரகம் வர்றதும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர்றதும் ஒன்று தான். அதுதான் அவருடைய அனுக்கிரகம். அப்போ பாருங்கள், நான் விசுவாசிக்கும் பொழுது என் ஆவிக்குரிய ஜீவத்தை நான் தட்டி எழுப்புறேன். அதை பயிற்சி கொடுக்குறேன். ஆவிக்குரிய மனுஷனை ஸ்ட்ராங் ஆக்குறேன். அப்போ ஆகுன்னா என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவரை அப்போ தான் பார்க்குறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சில பேர் பரிசுத்த ஆவியானவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே இல்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்காமல் நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்னு தெரில எனக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியமானவர். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை தரேன். அவர் நான் தான்ப்பா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. இல்லை, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். அப்போ என்ன அர்த்தம் கவனிங்க? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வாழ முடியாது. இன்னைக்கு பிரதர் அது சரியில்லை, இது சரியில்லை, என் தலையெழுத்து. பரிசுத்த ஆவியானவர் இல்லை உன்ட்ட. அவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன உள்ளே விடுப்பா, நான் வாரேன், நான் சரிப்படுத்துகிறேன். உள்ளே விடுறதில்ல. இவங்க தானாகவே செயல்றது, தானாகவே பேசுறது, சுயம். அப்போ எங்கே முன்னேற்றத்தை பார்க்க முடியும்? அப்போ பாருங்கள், எப்போ இம்பேக்ட் பண்ணுவேன்னா, அந்த பரிசுத்தாவியானவர் என்கிட்ட வரும்போது தான். நானும் வர விடுறதில்ல. அப்போ பரிசுத்தாவியான வரும்போது தான் பாருங்கள், எபேசியருக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறது போல் ஒரு ஆவியின் கனியை பற்றி சொல்கிறாரு பார்த்தீங்களா? அன்பு, சந்தோஷம், இரக்கம், தயவு, இச்சை அடக்கம். இதெல்லாம் ஏன் என் ஜீவியத்தில் இல்லை? ஏன் நம்முடைய குடும்ப ஜீவியத்தில் இல்லை? இச்சை அடக்கம் இல்லை. எது எனக்குரியது, எது என் குடும்பத்துக்குரியது கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்போ இன்னொன்று விஷயம் சொல்கிறோம். இப்போ எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ அப்படி போயிடுச்சு மென்டாலிட்டி. ஆக்சுவலி என்னன்னா, எது எனக்கு தேவை, இதை என் குடும்பத்துக்கு கொண்டு வரணும், இது தேவையில்லை, கொண்டு வரக்கூடாதுன்ற விஷயத்தில் நிற்க வேண்டிய நம்ம அப்படி ஃப்ளெக்சிபிளாக போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானது இல்லாதனால இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறது தான் அறிவு. அதுதான் பெரிய விஷயம். அது இருந்தால் தான் நான் வாழ முடியும், அதுதான் எனக்கு மதிப்பை கொடுக்கும்னு நினைக்கிற. அது அவமானத்தை கொடுக்கும். அவமானத்தை மாத்திரம் கொடுக்காது, அழிச்சே போடுறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஈக்குவலாக இதெல்லாம் நினச்சிட்டிங்களோ? இதெல்லாம் தூசி, சாம்பல். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரவிடுங்க. உன் ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும்யா. உன்னோட தியானத்தில். என்னைக்கு என் மனக்கண் திறந்துச்சோ,
எப்போல்லாம் பைபிளை திறந்து வாசிக்கிறேன்னா வாஸ்துன்னா அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை பாருங்கள். என்னால் உணர்ந்து சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. என்னைக்கு என் மனக்கண் திறந்தது, அர்ப்பணித்தேன், எப்போனா பைபிளை திறக்கிறனோ வெளிப்பாடு உண்டாகுது. ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறதுக்குள்ள வெளிப்பாடு அருவி போல கொட்டுது. அது எதை காமிக்குது? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஒன்றும் வழங்க மாட்டுறது, என்ன வாசித்தாலும் வழங்க மாட்டுறது, யார் பேசினாலும் கேட்க மாட்டுறது, உள்ள பரிசுத்த ஆவியானவர்ல. அப்போ எப்படி என்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஒரு பிளஸடாக இருக்கும். இந்த காலவெளியில் தயவு செய்து அது இல்லை, இது இல்லை, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, தலையெழுத்து, நான் என்ன செய்கிறது, என் வாழ்க்கை அப்படி தானா இப்படின்னு பேசுகிறத நான் நிறுத்திட்டேன். விசுவாசத்தை எடுங்க, விசுவாசத்தை ஆழப்படுத்துங்க. ரெண்டாவது, ஆவிக்குரிய மனுஷனை கட்ட பாருங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நான் முடிக்க போகிறேன். எந்த ஒரு மனுஷி அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு, அந்த ஒர்க்கு, அந்த கட்டட பணி, அதுக்கு நேரத்தை கொடுத்து செலவு செஞ்சு அதை நீங்கள் சரி பண்ணாத பட்சத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பரிபூர்ண வாழ்வை பார்க்கவே முடியாது. ஆவிக்குரிய மனுஷனை கட்டமைக்கிறதுல தான் உன் வாழ்க்கையே இருக்கு. 4 பேரை பார்த்து உன் வாழ்க்கையை கட்டணும்னு நினைக்காத. ஆவிக்குரிய விஷயத்தில் உன் வாழ்க்கையை கட்டப்பாரு. நான் சொல்கிறேன், எல்லா நன்மையும் நம்மளை வந்து சேரும். அப்போ பிதாவே, இன்னைக்கு இந்த காலவேளையில் எங்கள் மனக்கண்களை திறந்ததுக்கு நன்றி. அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் தவறிட்டோம், விழுந்துட்டோம். விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா இல்லை, அப்படியே எதுவும் மேலேயே போட்டு வச்சுருக்கோம். விசுவாசத்தை கொண்டு போய் ஒரு மனுஷன் மேலே, விசுவாசத்தை கொண்டு போய் ஒரு பொருள் மேலே, விசுவாசத்தை கொண்டு போய் இது இருந்தால் போதும் இப்படி போட்டு வச்சுருக்குறோம். ஆனால் இன்னைக்கு உண்மையே நாங்கள் நம்புகிறோம். ரெண்டாவது, அதிகமாக ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்புவதற்கு நேரத்தை கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்போ அன்றைக்கி வந்த ஒவ்வொருவரும், கேட்ட ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும். இயேசுவே நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். போய் கொண்டாடுங்க. God bless you. Bye-bye.